லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13/9/2025 கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12 ரிசல்ட் 773. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நியூஸ் வந்து நம்ம கொடுக்கல. நம்ம வந்து கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 5, 2, 9, 1 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உள்டாவாக தான் போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து வரல. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாண்டியே நம்பர் வைக்கிற மாதிரி இந்த ஆள் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வெயிட்டிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிசி 12 ரூபாய்க்கு 1000, திருடுகள் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடுகள் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடுகள் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடுகள் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடுகள் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜிட் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜிட் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா. இவங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. ஓகேவா, நம்ம வந்து வீக்லி செட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 643 இருக்குது. அந்த 643 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 643 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 594. 594 இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். 9 அப்படின்னா 4, 9 அல்லது 4 தான் நமக்கான அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 643 செடியில் நமக்கு 9 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 432 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 432 காஸ்ட் ஆப்ஷன் 594 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படின்னா 2, 9 அல்லது 2 தான் நமக்கான அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 432 வச்சடிக்கு நமக்கு 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 229 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 229 காஸ்ட் ஆப்ஷன் 594 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படின்னா 0, 6 அல்லது 0 தான் நமக்கான அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 229 வச்சடி நமக்கு 6 அப்படின்னா 0 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 265 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 265 காஸ்ட் ஆப்ஷன் 594 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 அப்படின்னா 6, 7 அல்லது 6 தான் நமக்கான அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 265 செடியில் நமக்கு 7 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் டபுள்ஸ் வந்தனால கொஞ்சம் கேரண்டி எந்த போர்டில் வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, நான் உங்கள் கணிப்பில் இந்த 7, 6 அப்படின்னா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, ஏன்னா ஸ்ட்ராங் வந்து இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி டோட்டலாக மிஸ் ஆனாலும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் உங்கள் கணிப்பில் இருந்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சாட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 டேஸ் ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 756. இந்த 756 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 756 போட்டு வரும். இதில் நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 823. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். 6 அப்படின்னா 2, 6 அல்லது 2 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 756 வச்சுட்டு நமக்கு 6, 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 650 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 650 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 823 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அப்படின்னா 4, 3 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 650 வச்சு அடிக்கல நமக்கு 3 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 773 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 773 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படின்னா 8, 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 773 செடிகள் நமக்கு 1, 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம 3 டேஸ் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சி. அடுத்தபடி நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சி. நாளையை பொறுத்த வரைக்கும்
ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டு மறுபடியும் ஏ போர்டு வரலாம். அப்படி சி போர்டு மீண்டும் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நேற்றுக்கு நம்ம வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க, அப்படின்னா வந்து விட்டுருங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ராங் வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே கொடுக்கல. நான் வந்து இன்றைக்கி எப்படி அடிக்கிறேன்னு பார்த்து தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரணும். ஏ போர்டுக்கு வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நம்ம கணிப்பில் 7 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் ஸ்ட்ராங்குன்னு வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துங்க. அடுத்தபடி நம்ம வந்து 1 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கணும். இது வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வந்தால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏபிசிசி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 71 17 78 87 61 16 68 86ன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்துவ மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 773. ஓகேவா? 773 இன்றைக்கி வந்து நேற்று நம்ம கணக்கில் 7ஆம் நம்பரே வரல. சொல்லப்போனால் நமக்கு என்னன்னு தெரியல, என்ன கணக்கில் அடித்தாங்கன்னு தெரியல. வீக்லி செட்டில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவே கிடைக்கலன்னா கிடச்சிருந்தா அவங்க நியூஸ் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமல் அவங்க பார்த்தீங்கன்னா 973 வந்து கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 73 வச்சுருந்தாவே ஒரு சூப்பராக நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான நியூஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதிப்பானு அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3-7 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான நியூஸு. ஆனால் ஆல் போர்டில் 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங் கொடுக்கல. ஒரு 2-3 பேர் தான் வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நம்பர் தான் வந்து அடிச்சிருக்கீங்க. என்ன கணிப்பில் அடித்தாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 பேர் தான் ஒரு வின்னிங்ஸே கொடுத்துருக்கீங்க. நம்ம கமெண்ட்லாம் நிறைய பேர்த்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே மேலே நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் வருத வழியாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஃபெயில் ஆனால் நாளைக்கு வந்து வேறு மெத்தட்ஸ் கொஞ்சம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி பண்ணி கொடுக்குறேன். ஓகே மேலே மீண்டும் நாளைக்கு சிறப்பான கஷ்டங்களை சந்திப்போம். ஓகேவா?